மழை இல்லாமல் உணவு ஏது? மழை எங்கிருந்து வருகிறது? மேகங்களை நாம் கவனிக்கின்றோம். தூண்களின்றி உயர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், அவ்வளவு லிட்டர் தண்ணீர தாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நிக்குது. அது அப்படியே மொத்தமா கீழ விழுகல. படிப்படியா, படிப்படியா, இதமா, குளிர்ச்சியா அப்படியே நிலத்த வந்து அடையுது. கண்ணுக்கும் குளிர்ச்சி, நிலத்துக்கும் குளிர்ச்சி, மனசுக்கும் குளிர்ச்சி. தாவரங்கள் விளைகின்றன. விதவிதமான கனிகள், விதவிதமான காய்கறிகள், விதவிதமான தானியங்கள், விதவிதமான சிறுதானியங்கள். எத்தனை எத்தனை உணவு வகைகளை இறைவன் நமக்காக படைக்கின்றான். அந்த உணவுகளை அப்படியே சாப்பிட முடியுமா? அதில் எத்தனை சமையல் நுட்பங்களை, ஞானங்களை இறைவன் மனிதர்களுக்கு அறிவித்திருக்கின்றான். அத்தனையினுடைய உதவியைக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய உணவு நம்முடைய தட்டுகளில் வந்து இருக்கிறது. அது குறித்த ஒரு க்ஷண கவனம். எதற்காக? அந்த உணவை நாம் நல்லபடியா சாப்பிட்டுக்கணும். அதுல இருக்கக்கூடிய சக்திய பிரிச்சுக்கணும். அவ்வளவு. அது சக்க. அந்த உணவுக்குள்ள சக்தி இருக்குது. அந்த உணவ சிதைச்சு அந்த சக்திய எடுத்துக்கணும். அத எடுத்துக்கிறதுக்கு என்ன தேவை? அந்த உணர்வு தேவை. அந்த கவனம் தேவை. அந்த உணர்வும் கவனமும் இருந்தா தான் அந்த சக்திய பிரிச்சு எடுக்கிறதுக்கான சிஸ்டம் நம்ம பாடியில ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம பாடி உணர்வைக் கொண்டு இயங்கக்கூடியது. உணர்வைக் கொண்டு உயிராற்றல் இயங்குகிறது. அதுக்காக தான் அந்த கவனம். நம்முடைய நன்மைகளை நாம் தவறாமல் அடைந்து கொள்ள வேண்டும். இறைவன் புறத்திலிருந்து அந்த உணவு எவ்வளவு ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்திருக்குது. அத நம்ம மிஸ் பண்ணலாமா? அவசரமா சாப்பிட்டு. கவன குறைபாட்டினால் நம்ம மிஸ் அப்போ விதவிதமான உணவுகள் இருக்கின்றன. சரியா சாப்பிடும்போது எல்லா உணவுமே நன்மைதான். கவனம் இல்லாம சாப்பிட்டு, இந்த உணவு எனக்கு ஒத்துக்கறல. இந்த உணவு எனக்கு இதாயிடுச்சு. உணவுகளை குறை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும்.